ஒரு 10 வயசு சின்ன பையன் வந்து இறந்திருக்காங்க. நீங்க நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் கவனமா தான் இருங்க. கல்லியன் பேரி சிண்ட்ரோம். கல்லியன் பேரி சிண்ட்ரோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்மளோட உடம்புல இருக்கிற நர்வ்ஸ் தான் பாதிக்கும். யூஸ்வலி நம்மளோட நரம்பு வந்து வீக் ஆக்கிடும். இதனால என்ன ஆகும்னா சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலி ஒரு டிங்க்லிங் சென்சேஷன் இருக்கும் பாதத்துக்கு அடியில. ஒரு ஜென்ரல் வீக்னஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பேரலிசிஸ் கூட ஆகலாம். மெயினான காஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் கண்டாமினேஷன் தான். சீப்பான ரேட்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெஷ் இல்லாம கிடைக்கிற ஃபிஷ், சிக்கனு இந்த மாதிரி பழைய நான்வெஜ் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுனால தான் ஜிபிஎஸ் ஒரு மெயின் காசஸா இருக்கு. மேக்சிமம் நீங்க ஹோட்டல் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்றது நல்லது. நீங்களே ஒரு ஃப்ரெஷ்ஷான சிக்கனோ இல்ல மட்டனோ வாங்கி நீங்களே வீட்ல சமைச்சு சாப்பிட்றதா ரொம்ப பெஸ்ட். அது போக ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் லைக் நிமோனியா, டிபியில இருந்து கூடி கல்லியன் பேரி சிண்ட்ரோம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியால பாத்தீங்கன்னா நியர்லி 228 கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. 197 கேசஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுலயும் ஒரு 10 வயசு சின்ன பையன் வந்து இறந்திருக்காங்க. ஆயுர்வேதால இதுக்கு லைக் 30 to 40 டேஸ் பிளான் பண்ணி ஆயில் ட்ரீட்மெண்ட்ஸும் அது போகவே பஞ்சகர்மா டீடாக்ஸ் தெராபிஸும் பண்ணி கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கு ரெமிடிஸ் இருக்கு.